அனைவருக்கும் தினமொரு ஜிகேயின் சார்பாக இனிய வணக்கங்கள். சோ நம்ம தமிழுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம். சோ நேத்து நம்ம பிரித்தெழுதுக்கான புணர்ச்சி விதிகள் அது தொடர்பான வகுப்புகள் பார்த்திருப்போம். சோ இன்னைக்கு நம்ம குரல் நெடில் பத்தி பார்க்க போறோம். சோ அதுதான் இரண்டாவது டாபிக்கும் கூட. சோ அந்த டாபிக்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் என்ன செய்ய போறோம் அப்படின்னா அது ரிலேட்டடா நம்ம பார்க்க போறோம். சோ தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படின்னா தமிழ் மொழியினுடைய இலக்கண வகைகள் மொத்தம் 5. எப்பவுமே ஒரு குழந்தை பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாக தான் எழுத கத்துக்கணும். ஆனா அதுல எழுத்து இலக்கணம் தான் இங்க என்ன செய்யுது அப்படின்னா முதன்மை பெறுது. பேசவும் எழுதவும் எப்படி வரையறை செய்யணும், எப்படி இருக்கணும், ஒரு பேச்சானது எழுத்தாக மாறும்போது அந்த வடிவத்துக்கு அறிமுகம் கொடுக்கக்கூடிய பகுதி தான் நம்மளுடைய பள்ளியில ஆரம்பிக்கக்கூடிய அந்த அரிச்சுவடி போட சொல்லுவாங்க இல்லையா அது. அப்ப எழுத்துல ஆரம்பிச்சுதான் எழுத்து சொல்லாகவும் சொல் பொருளாகவும் அடுத்து யாப்பாகவும் மணியாகவும் அந்த இலக்கணங்கள் மாறுது. இப்ப ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுறதும் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. சோ உயிருக்கு முதன்மையானது எது அப்படின்னா காற்று தான். ஒரு உயிருக்கு ஒரு காத்து உள்ள போனா மட்டும்தான் அந்த உடல்ல உயிர் இருக்குன்னு அர்த்தம். அதுல இருந்து வெளியே வந்தா மட்டும்தான் அது உடல்ல உயிர் இருக்குது. அந்த மாதிரி இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்துக்கள் ஒலிகள் பிறக்குது. சரிங்களா? சோ இது எங்க இருந்தெல்லாம் பிறக்குது, எப்படியெல்லாம் அந்த எழுத்துக்கள் ஒலிக்கும் போது அந்த உதடை குவிக்கிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதுல இருக்கு. சோ வாயை திறக்கிறதன் மூலமாக பிறக்குது ஆ அப்படின்னு, உதடுகளை குவிக்கிறதுனால இருக்கு ஊ அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த எளிய செயல்பாடுகளால முதல் வரை இருக்கக்கூடிய 12 உயிர் எழுத்துக்களும் பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிக்கிறதுக்கான கால அளவு அப்படிங்கிறது இருக்குது. இப்ப நம்ம உயிரெழுத்துக்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆ இ உ ஏ ஓ இது 5ஐயும் என்ன சொல்லுது அப்படின்னா குறுகி ஒலிக்கிறதுனால குறில் எழுத்துக்கள். இந்த குறில் எழுத்துக்கு மாத்திர 1. இந்த ஆ இ உ ஏ ஓ ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 7 எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள். இதை நம்ம நீட்டி தான் ஒலிப்போம். சோ அதனாலதான் இது நீண்டு ஒலிக்கிறது நெடில் எழுத்து. இதுக்கு மாத்திர 2 அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த குறுகி ஒலிக்கிறது 5ம் குறில் எழுத்து, நீண்டு ஒலிப்பது நெடில் எழுத்து. இப்ப இதுக்கு ஒரு மாத்திரை அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு கண் இமைக்கவோ அல்லது கை நொடிக்கவோ ஆகக்கூடிய கால அளவு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாத்திரை. அப்படி சொல்லும் போது குறிலுக்கு மாத்திரை 1ன்னும் நெடிலுக்கு மாத்திரை 2ன்னு சொல்லுவோம். சோ மெய் என்பது உடம்பு அப்படின்னு ஒரு பொருள்படும். மெய்யெழுத்துக்களை ஒலிக்கிறதுக்கு உடல் இயக்கத்தின் பங்கு அப்படிங்கிறது இன்றியமையானது. மொத்தம் 18 மெய்யெழுத்துக்கள் இருக்கு. இந்த 18 மெய்யெழுத்துக்களையும் நம்ம 3 டைப்பா பிரிப்போம். என்ன அப்படின்னா ஒண்ணு வல்லினம், இன்னொன்னு மெல்லினம், இன்னொன்னு இடையினம் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். கசட தபர அப்படின்றது வல்லினம். இது சொல்லும் போது ஒரு விதமான ஹார்டான ஒரு சவுண்ட நம்ம மார்பிள உணர்றத தெரியும். சோ இவை மார்பில் இருந்து பிறக்கிறது. மெல்லினம் சொல்லும் போது எங்கன நம்மன அப்படின்னு சொல்லும் போது இது மூக்குல ஒரு விதமான அதிர்வு இருக்கும். சோ இது மூக்கில் இருந்து பிறப்பது. இடையினம்னு சொல்லும் போது எரள வளல இது சொல்லும் போதே தெரியும் இது கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது. இந்த உயிரெழுத்துக்கு நம்ம பார்த்தோம் ஒரு மாத்திரை, அதுலயும் குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரைன்னு பார்த்தோம். அப்ப வெங்கிய எழுத்து புள்ளி வச்ச எழுத்து இல்லையா, அதுக்கு இருக்கக்கூடிய மாத்திரை அரை மாத்திரை. சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. இந்த 6ம் வன்மையாக ஒலிப்பவை, இங்க நம்ம மெல்லின மென்மையாக ஒலிப்பவை, எரள வளல வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் 2க்கு இடைப்பட்டு ஒலிக்கிறதுனால அதுக்கு பேரு இடையினம் அப்படின்னு பேரு. இந்த மெய்யெழுத்து 18உடன் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்றதுனால கிடைக்கக்கூடிய 216 எழுத்துக்கள். அப்ப நமக்கு ஒரு டவுட் வரும், எப்படி 216 அப்படின்னா இப்ப உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 இருக்கு. இதோட இக்கு இங்கு இச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த 12 உயிரெழுத்துக்களோட அந்த 18 மெய் சேருது. இக்கு கூட்டல் அ கா, இக்கு கூட்டல் ஆ கா, இக்கு கூட்டல் இ கி, இப்படி சொல்லி என்ன செய்யுது அப்படின்னா 12 உயிரெழுத்துக்களோட 18 மெய்யெழுத்துக்கள் சேரும்போது 216 எழுத்துக்கள் என்ன எழுத்து அப்படின்னு சொன்னா உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ இததான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க மாத்திரைகளோட சொல்றாங்க. தமிழ்ல உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனியா ஒரு எழுத்து இருக்கு. அதுக்கு பேரு தான் என்னது அப்படின்னா ஆயுதம். ஆயுத எழுத்தை ஒழிக்கிறதுக்கான கால அளவு அரை மாத்திரை. சோ உயிரெழுத்துல தொடங்கக்கூடிய 2 மாத்திரை அளவு இருக்கக்கூடிய சொல். சோ இங்க நம்ம பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குறில்னா ஒரு மாத்திரை, இதே இது நெடில் எழுத்தாக இருந்ததுன்னா 2 மாத்திரை. அது உயிர் குறிலா இருக்கலாம், உயிர்மெய் குறிலாகவும் இருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கா அப்படின்றத பாத்தீங்கன்னா இக்கு கூட்டல் ஆ. சரிங்களா? உடனே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஒற்றுக்கு மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை, இதுக்கு ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லி ஒன்றன்னு போட்டுறக்கூடாது. அது தப்பு. க அப்படிங்கிறது குறுகி ஒலிக்கக்கூடிய குறில் எழுத்து. சோ அந்த குறில் எழுத்துக்கு மாத்திரை 1தான். இதே இது கா அப்படின்னு நீண்டு ஒழிச்சுச்சுன்னா 2. இதே இது ஈக்கு அப்படின்னு சொன்னா அரை மாத்திரை. இதுதான் நம்ம இதுல பாத்திருக்கோம். அதே மாதிரி உயிரெழுத்தில் தொடங்கக்கூடிய 2 மாத்திரை அளவு இருக்கக்கூடிய சொல். உயிரெழுத்துலதான் அதை என்ன செய்யணும் அப்படின்னா தொடங்கணும். அப்ப அது, எடு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2மே குறில் எழுத்து. அப்ப இதுக்கு ஒரு மாத்திரை, இதுக்கு ஒரு மாத்திரை 2.
இதே இது அவங்க உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவிருக்கக்கூடிய சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. இதே எழுத்துன்னு கேட்டாங்கன்னா நீங்க ஓரெழுத்து ஒரு மொழியை கூட போடலாம். ஏன்னா நெடில் எழுத்துக்கு மாத்திரை 2 தானே. சோ அப்படி அப்ப 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல், இது ஓரெழுத்து ஒரு மொழி, இத மா அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி தை சொல்லலாம். ஆயுத எழுத்து இடம்பெறக்கூடிய 2.5 மாத்திரை அளவிருக்கக்கூடிய சொல் அஃது, எஃகு. ஏன்னா ஆயுதத்துக்கு மாத்திரை அரை, குறிலுக்கு மாத்திரை 1, இங்கேயும் குறிலுக்கு மாத்திரை 1. சோ மொத்தம் 2.5 மாத்திரை. சரிங்களா? அடுத்ததா இணை எழுத்துக்கள். சில எழுத்துக்களுக்கு இடையில ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம், இதுல எல்லாம் சில ஒற்றுமைகள் இருக்கும். இந்த மாதிரி ஒற்றுமை இருக்கக்கூடிய எழுத்துக்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்தே தான் வருவாங்க இந்த இணை எழுத்துக்கள்ல வர்றவங்க. இப்ப இக்குக்கு இங்கு இணை எழுத்து, இஞ்சும் இச்சும் இணை எழுத்து, இட்டும் இன்னும், இந்து இத்து, இப்பு இம்மு, இரு இன்னு. அதாவது நீங்க இக்கு இங்க எழுதுவீங்க இல்லையா, இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு. அதே மாதிரி அந்த எரள வளல இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இடையின எழுத்து. இடையின எழுத்துக்களுக்கு அதுதான் இணை எழுத்தை தவிர அது வேற எது கூடயும் இணை எழுத்தாக சேராது. இதுல இல்லாம மீதி இருக்கிறது இரு இன்னும். சோ இங்க இருக்கக்கூடிய இந்த 12 எழுத்துக்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதுக்கு அது மட்டும்தான். இப்ப இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா சங்கம், வங்கம், இதெல்லாம் இணைய எழுத்து. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஊஞ்சல், ஊஞ்சல், மஞ்சள், இதெல்லாம் இச்சுக்கும் இஞ்சுக்கும். அதே மாதிரி கண்டம், வண்டி, வண்டு, இதெல்லாம் இட்டும் இன்னும் இணைய எழுத்து. இப்ப இத்து இந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்தம், பந்தம், இதெல்லாம் குறிக்கக்கூடியது. இப்போ இம்மு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்பம், ரம்பம். அடுத்ததான் இரு இன்னு அப்படின்னு சொல்லும் போது தென்றல். சோ இதுதான் இதுக்குள்ள இணை எழுத்துக்களாக வரும். இங்க பாருங்க, திங்கள், இக்குக்கு இங்கு இணை எழுத்து, இச்சு இஞ்சு இணை எழுத்து மஞ்சள், மண்டபம் இட்டு இன்னு, சந்தனம் இட்டு இந்து, அம்பு, தென்றல். இந்த 6 எனது இடையின எழுத்துக்கள்லாம் ஒரே இனம்தான். அதுல என்ன கிடையாது அப்படின்னா, அதாவது மெய்யெழுத்துக்களுக்கும் உயிரெழுத்துக்கள் மாதிரி சில இணை எழுத்துக்கள் உண்டு. அதாவது எப்படி சொல்றாங்கன்னா இடையினை எழுத்துக்கு அது மட்டும்தான் இணைய எழுத்து, இடையினத்துக்கு வேற இணை எழுத்துக்கள் சேராது. இப்ப வல்லினமும் மெல்லினமும் இணை எழுத்துல சேர்ந்திருக்கு இல்லையா, ஆனா இடையினமான அந்த 6ம் எதோடையும் சேராது. இப்ப மெய்யெழுத்துல மட்டும்தான் இணை எழுத்துக்கள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. உயிர் எழுத்துக்கள்லயும் என்ன இருக்குன்னா இணை எழுத்துக்கள் இருக்கு. என்ன இணை எழுத்து அப்படின்னா உயிர் எழுத்துக்கள்ல குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்களாக வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்கு ஆ இணை எழுத்து, ஈக்கு ஈ இணை எழுத்து, ஊக்கு ஊ இணை எழுத்து, ஏக்கு ஏ இணை எழுத்து, ஐ அப்படின்னு சொல்லும் போது இது ஜோடியே இல்லாம இருக்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சொல்லி முடிக்கும் போது ஈங்கிற ஓசையில வருது. ஈ இணை எழுத்து. அவு அப்படின்னு சொல்லும் போது இது உகரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? சோ இதுதான் என்னது அப்படின்னா இணை எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள்ல இருக்கக்கூடியது. ஆனா தமிழ் எழுத்துக்கள்ல இணை எழுத்துக்கள் இல்லாத ஒரு சொல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்து மட்டும்தான். சரிங்களா? அப்ப இடையின எழுத்து அது அதுக்கு அதுவாகவே சேர்ந்துக்கிறோம். சரிங்களா? அடுத்துதான் இப்பதான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குறில் நெடிலுக்குள்ளேயே வர்றோம். ஏன் இதை நம்ம இவ்வளவு நேரம் பாக்குறோம் அப்படின்னா இந்த மாத்திரை அளவுகள், இந்த குறில்னா என்ன, நெடில்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம இதை எடுக்க போற இந்த குறில் நெடில் டாபிக் அப்படின்றது புரியும். சோ இங்க தமிழ்ல இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்கள் 30. எப்படி? உயிர் 12, மெய் 18, இது ரெண்டையும் சேர்க்கும் போது மொத்தம் 30 எழுத்துக்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள். அப்ப இப்ப பாருங்க அண்ணா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அண்ணா ஆ குறில் எழுத்து 1, இன்னு வந்து ஒற்று அரை மாத்திரை, நா நெடில் எழுத்து 2 மாத்திரை. சோ அப்ப அப்படி சேர்க்கும் போது 3.5 மாத்திரை. சரிங்களா? இதே இது 12 உயிரெழுத்துக்களோட 18 மெய் எழுத்துக்களும் சேரும்போது 216 உயிர்மெய் எழுத்துக்களை அது என்ன செய்யுது அப்படின்னா உருவாக்குது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த குறில் நெடில் எப்படி உருவாகுது நம்ம ஏற்கனவே படிச்சோம். உயிரெழுத்துல 5 எழுத்து குறில் எழுத்து, இது கூட மெய் எழுத்து சேருது. இப்ப இக்க நான் சேர்க்கிறேன், க குறில், கீ குறில், கீ கிடையாது கீ, கு குறில், கே குறில், சரிங்களா, கோ குறில். சோ இப்படி சேரும் போதுதான் என்னது அப்படின்னா இந்த உயிர்மை குறில் எழுத்துக்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அடுத்ததா அந்த 7 எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, இது கூட ஏதோ ஒரு மெய் எழுத்து சேருது. இப்ப இம் அப்படின்றது சேருதுன்னு வச்சுக்கலாம். மா, மீ, மூ, மே, சரிங்களா, மை, மோ, மௌ அப்படின்னு என்ன செய்யுது அப்படின்னா கிடைக்குது. இப்ப குறில் நெடில் வேறுபாடு இப்ப பாருங்களேன். எதுக்காக இந்த குறில் நெடில் வேறுபாடை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலை, காலை,
அந்த இடத்துல காலையிலேயே கலையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில அப்படின்னு சொல்லும் போது எந்த கலை எந்த காலைன்னு தெரியாது. நம்ம சொல்லும் போது சொல்லிடுவோம், பட் எழுதும் போது தப்பு பண்ணுவோம். இப்ப இது குறில், இது நெடில். அதே மாதிரி பாருங்களேன், களை எடுக்க சொல்றாங்க, காலமாடும் வேற நிக்குது. கலை க குறில் கா நெடில். பல் பால். இதே இது ரெண்டு இடம் மாறிடுச்சுன்னா பால் தேய்த்தேன் பல் குடித்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்ப இடம் மாறினா அதோட பொருளை என்ன செஞ்சிரும்னா மாறிடும். அதுக்காக தான் இந்த குறில் நெடில் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு சிலபஸ்ல ஒரு முக்கியமான பார்ட். இதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது நிறைய இடங்கள்ல கம்மியா இருந்தாலும் இது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இப்ப பார்க்கலாம். இது ஊவேசாவினுடைய காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஓலைச்சுவடிகள்ல புள்ளி வைத்து எழுதக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறதுலாம் இல்ல. ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பெல்லாம் வேறுபாடு கிடையாது. அடுத்து இருக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சு நம்ம பொருள் கொண்டுக்கணும் அப்படின்னு சொல்லி ஊவேசாவினுடைய பாடநூல்கள்ல அது கொடுத்திருப்பாங்க. இப்ப ஒற்றை கொம்பு செடி அப்படின்றதுல போடக்கூடிய இந்த வார்த்தை ஒற்றை கொம்புன்னு சொல்லுவோம். சோ இதே இரட்டை கொம்புனா வே சே அப்படின்லாம் சொல்றது. சரிங்களா? இது நெடில் எழுத்து. ஒற்றை கொம்பு துணை எழுத்து அப்படின்னு சொல்லும் போது இது ஒத்த கொம்பு தான், ஆனா இது கூட ஒரு துணை எழுத்து போட்டு எழுதுறது. சரிங்களா? இப்ப உதாரணமா ரோ, இது ஒற்றை கொம்பு. ரோ அது வித்தியாசம் இருக்கு இல்லையா? சோ இது இரட்டை கொம்பு நெடில். சோ இப்ப பாருங்களேன், செவல் கூவியது. நீங்க ஒரு படத்துல பாத்திருப்பீங்க. இது எப்படி சொல்லு, இங்க பாம்புகள் இருக்கு 10 அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாம்புகள் அப்படின்னு போடுறதுக்கு பதிலா பம்புகள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ அந்த குறில் நெடிலினுடைய வித்தியாசம் தெரியணும் அப்படின்றதுக்காக இது கொடுத்திருக்காங்க. செவல் கூவியது கிடையாது, சேவல் கூவியது. ஆணும் பேணும் சமம் கிடையாது, ஆணும் பெண்ணும் சமம். இந்த மாதிரியான வேறுபாடுகளை தவிர்க்கிறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குறில் நெடில் வேறுபாடு சொல்லுவாங்க. ஏட்டிக்கு பொட்டி பேசாதே, ஏட்டிக்கு போட்டி பேசாதே கிடையாது, பேசாதே. அவன் எங்கே சென்றான், சென்றான் எங்கே. சரிங்களா? சோ இதுதான். அதே மாதிரி இந்த குறில் நெடில் வேறுபாடுகள்ல கவர்மெண்ட் மெட்டீரியல்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் ஒரு வியூவா இங்க கொடுத்திருக்காங்க. குறுகி ஒலிக்கிறது குறில் எழுத்து, அது உயிர் எழுத்துல 5. நீண்டு ஒலிக்கிறது நெடில் எழுத்து, அது உயிர் எழுத்துக்கள்ல 7. ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிக்கிறதுக்கான கால அளவு அப்படிங்கிறது இருக்கு. இந்த கால அளவை கொண்டுதான் நம்ம என்ன செய்யறோம், குறில் நெடில் வகைப்படுத்துறோம். சோ மாத்திரை அப்படின்றது இங்க கண்ணிமைக்கவோ கை நொடிக்கவோ ஆகக்கூடிய கால அளவு. அப்ப குறிலுக்கு 1 மாத்திரையும் நெடிலுக்கு 2 மாத்திரையும். இதுல மெய்ங்கிறது உடம்பு அப்படின்ற பொருள் தரும். சரிங்களா? இங்க 18 மெய்யெழுத்துக்கள் இருக்குது. இந்த மெய்யெழுத்துக்களை ஒழிப்பதற்கான கால அளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரை மாத்திரை. உயிர்மெய் அப்படின்னு சொல்லும் போது மெய்யெழுத்துக்கள் 18ஓடையும் உயிரெழுத்துக்கள் 12ம் சேரும் போது 216 உயிர்மெய் எழுத்துக்கள் என்ன செய்யுதுன்னா கிடைக்குது. இந்த மெய்யோட உயிர்குறில் சேர்ந்துச்சுன்னா, இப்ப மெய்யோட உயிர்குறில், சரிங்களா, உயிர்குறில் சேர்ந்துச்சுன்னா கிடைக்கக்கூடியது என்ன சொல்லுவோம் அப்படின்னா உயிர்மெய் குறில் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதே இது இந்த மெய்யோட நெடில் சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா கிடைக்கக்கூடியத உயிர்மெய் நெடில் அப்படின்னு சொல்லுவோம். இது 2 டைப்பா பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்ததான் ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து பாத்தீங்கன்னா ஒலிக்கக்கூடிய கால அளவு அரை மாத்திரை தான். இது உயிர்மெய் குறில். ஒரு மெய் எழுத்து குறில், ஒரு மெய் எழுத்து அதாவது உயிரெழுத்தோட அந்த குறில் எழுத்து இருக்கு இல்லையா, அது கூட சேரும் போது கிடைக்கக்கூடியது உயிர்மெய் குறில். இந்த உயிர்மெய் குறிலுக்கும் மாத்திரை ஒரே மாத்திரை தான். அதாவது நான் சொல்ல இல்லையா, இப்ப கா அப்படிங்கிறது இருக்கு, அதை பிரிச்சீங்கன்னா இக்கு கூட்டல் ஆ. இப்ப நீங்க போய் மெய் எழுத்துக்கு மாத்திரை அரை, உயிருக்கு மாத்திரை 1ன்னு போட்டீங்கன்னா அது தப்பு. உயிர்மெய் குறிலுக்கு மாத்திரை 1. சரிங்களா? சோ 18 மெய் எழுத்துக்கள், அது 5 உயிர் குறில் எழுத்துக்களோட சேரும் போது 90 எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள்ல குறில் கிடைக்குது. அதே மாதிரி இப்ப உயிர்மெய் நெடில் அப்படின்னு சொல்லும் போது 18 மெய் எழுத்துக்களும் 7 உயிர் நெடில் எழுத்துக்களோட சேரும் போது கிடைக்கக்கூடிய 126 உயிர்மெய் நெடில் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, குறில் நெடில் வேறுபாடு. ஓடோடி வந்தான் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலா ஒடோடி வந்தான் அப்படின்னு எழுதணும்னா அது தப்பு தானே. இப்ப பாத்தீங்கன்னா ஒடோடி வந்தான் அப்படின்னு எழுதுனா அது தப்பு. பாத்தீங்களா? இப்ப பாத்தீங்கன்னா செய் அப்படின்றதுக்கும் சே அப்படிங்கிறதுக்கும் வேறுபாடு இருக்கு. இப்ப செய் அப்படின்ற இடத்துல இப்ப நான் சொல்றேன், செய்வது, செய்வது செய்காக அப்படின்னு சொல்லும் போது செய்காக செய் அப்படின்னு போட்டோம்னா அது தப்பு. சோ செய்வதுதான் யாருக்காக, செய்காக. செய்னா குழந்தை. சோ இப்ப இந்த ஒற்றை கொம்பு இரட்டை கொம்போட வேறுபாடு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப குறில் நெடில் இதுக்கு கண்டிப்பா தெரியணும். தாய் செய் நல விடுதி. சரிங்களா? இப்ப இங்க பாருங்க, இதுல 2 எழுத்துக்கள் சேரும் போது கிடைக்கக்கூடியதை வச்சு இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தாய் செய் நல விடுதி. இங்க போய் நான் தாய் செய் நல விடுதின்னு போட்டேன்னா அது தப்பு. சோ இங்க அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. இச்சுங்கிற மெய் எழுத்து, ஏ என்பது உயிர் எழுத்து, 2ம் சேரும் போதுதான் சே கிடைக்குது. தாய் செய்.
சரிங்களா? இப்ப சே அப்படிங்கிறது நெடில் எழுத்து. அடுத்ததா இக்கும் ஓவும் சேர்ந்தா கோ, இது குறில். இக்கும் ஓவும் சேர்ந்தா கோ, இது நெடில். இத நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாருங்க, இப்படி இருக்கக்கூடிய பில் நெடில்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய விளக்கம். அடி அப்படிங்கிறதுல வரக்கூடிய முதல் எழுத்து அ குறில், ஆ நெடில். அடினானது பாதம், அடித்தல், செயலுடைய உறுப்பு. சரிங்களா? இது அத்தனை என்ன செய்யும் அப்படின்னா குறிக்கும். ஒரு மரத்தோட அடிப்பகுதி, ஒரு வகையான நீள அளவை, இதெல்லாம் குறிக்கிறது. நான் ஆடினா கண்ணாடி, ஒரு தமிழ் மாதம் ஆடி மாதம், ஆடி கூத்தாடின்னு சொல்லுவோம். ஆட்டம், ஆடுனா அதை குறிக்கிறது நடனம். அப்புறம் பந்து, விளையாட்டின் ஒரு பகுதி, இதெல்லாம் குறிக்கிறது ஆடி. அணி அப்படின்னு சொன்னா அழகு, வரிசை, ஆபரணம், அணிந்து கொள், படை வகுப்பு, அணிவகுப்பு வர்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். சோ செயலுடைய வகை அணிதான். அணி அழகுபடுத்துறது, இன்னும் அந்த அழகை மெருகூட்டுறது. அணி ஒழுங்கு, அலங்காரம், அணிவகுப்பு. ஆணி அப்படின்னு சொன்னா இரும்பு ஆணி, அச்சாணி, எல்லை, மையப்புள்ளி, உறுதி, ஒரு பொருளை நிலைநிறுத்தக்கூடிய கருவி, அடிப்படையான ஆணிவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அரினா நமக்கு தெரியும், சிங்கம் அப்படின்னு தெரியும். ஆனா அரி அப்படின்னா விஷ்ணு. நெல் அறிதல், அரித்தல், அரினா பகைவன், ரொம்ப முக்கியமானது பகைவன். வெட்டுதல், திருமால், காற்று, பொன், தவளை, அழகு, ஒரு நிறம், இந்திரன், குரங்கு, இதெல்லாமே அரிய குறிக்கிறதா. ஆரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அரியவள். ஆரினா அரியவள், ஒரு வகையான மரத்தை குறிக்கிறது. அருமை உடையவள், உயர்ந்தவள், தட்டுப்படுபவள் அப்படின்லாம் சொல்றாங்க. அணை அப்படின்னு சொல்லும் போது அது குறில், குறில் தானே. சோ அணை கட்டு. இன்னொன்னு தழுவுறது, குழந்தையை நம்ம போய் தழுவிக்கிறோம். அடுத்துதான் அணைனா இப்ப பாம்பனை அப்படின்னு சொல்லுவாங்க. பள்ளி, படுக்கை, மெத்தை, கரை, வரம்பு, துணையாக இருக்கிறது, சேர்றது, நெருங்கிறது, தடுக்கிறது. ஆணை அப்படின்னு சொன்னா கட்டளை, சபதம், உறுதிமொழி, சாசனம், அதிகாரம், தீர்ப்பு, ஆணையிடுறது, நிருபம், இதெல்லாம் குறிக்கிறது ஆணை. அதே மாதிரி அலி, அலின்னா என்ன அர்த்தம்னா பெண்மையும் ஆண்மையும் இல்லாத ஒரு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பேடின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்புறம் ஒரு வகையான வண்டு. சரிங்களா? அளவன் அப்படின்னா வண்டு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அளவன்னா வண்டு. தேல் ஒரு வகை செடி. ஆளி அப்படின்னு சொன்னா அலி, ஆளி அப்படின்னா, ஆளினா ஆலங்கட்டி மலை. தோழிங்கிறதுக்கும் ஆளின்னு சொல்லுவாங்களாம். சோ நீர்த்துளி, பரப்பு, எதிரொலிக்கிறது, ஐ மீன் ஒலிக்கிறது. அடுத்தது அரு, ஆறு. அருன்னு அர்த்தம் அப்படின்னா இதை துண்டிச்சு கட் பண்ணி எடு அப்படின்னு சொல்றது. நீங்கிறது, அறுவடை செய்யறது, தீர்ந்து போறது, அது அருவாயிருச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அழித்தல். ஆனா ஆறு அப்படின்னு சொன்னா அது ஒரு நம்பரை குறிக்குது, அது ஒரு வழி, ஒரு நதி, தனிதல், குளிர்ச்சி அடைதல், சமாதானம், அப்புறம் முறைமை, பக்கம், இயல்பு, இதெல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. அடுத்ததா பாத்தீங்கன்னா அறை அப்படின்னு சொல்றாங்க. அறைனா ஒரு ரூம்ல இருக்கக்கூடிய பாதி. அந்த அறைனா இடுப்பு, அரைஞான் கயிறு, இடுப்பில் கட்டக்கூடிய கயிறுன்னு சொல்லுவோம்ல அது. அடுத்து அறைனா அரைத்தல். அறை ஒரு மரம். மரம் அப்படின்றத நிறைய வார்த்தைகள் குறிக்குது. இப்ப பாருங்க, இது ஒரு மரத்தை தான் குறிச்சது. அதே மாதிரி பாருங்க, இங்கேயும் ஒரு வகையான மரத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை நம்ம இப்ப பார்த்தோம். இங்க பாருங்க, ஆரி அப்படிங்கிறதும் ஒரு வகையான மரத்தை குறிச்சது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அறை அப்படிங்கிறதும் ஒரு மரத்தை குறிக்கிறது. இப்படி ஒரே பொருள் தரக்கூடிய சொற்களை நம்ம தனியா எடுத்து எழுதி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஆரை, அறை, ஆரை. ஆரைனா ஒரு வகையான கீரை. சக்கரம், மதிலின் உட்புறம் ஒரு வகை நீர்ச்செடி. கல், கால். கல்னா பாறை, மலை, படிக்கிறத குறிக்கிறது. இளமையில் கல் அப்படின்னு சொல்லுவாங்க அவை. கற்கள், அப்புறம் மாணிக்க கல். திண்மை, கல்னா ஒரு ஹார்டா இருக்கிறது. கல் அப்படின்னா அறிவு பெறுதல். இதே கால் அப்படின்னு சொன்னா அது உடலினுடைய ஒரு உறுப்பு. அதே மாதிரி காற்று, கால் பங்கு, வாய்க்கால், மரக்கால், அடிப்படை, தூண், காலம், இடம், சக்கரம், மழை துளி, இதெல்லாமே குறிக்கும். அடுத்ததா கண், கான். கண்ணுன்றது உடலோட ஒரு உறுப்பு. கண்ணுன்றது புள்ளி. கண்ணுன்றது மூங்கிலினுடைய கணு. அது ஒரு வேற்றுமை உருவு. இடப்பொருள்ல வரக்கூடிய ஒரு வேற்றுமை உருவு. 7ஆம் வேற்றுமை உருவு கண்ணு. அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இடம், துளை, சக்கரம், பெருமை. கான் அப்படின்னா பார்க்கிறது, கண்டறிதல், ஆராய்தல், உணர்தல், தோன்றுதல், அடைதல், அதெல்லாம் குறிக்கக்கூடியது. அடுத்ததா கடை, காடை. கடைனானது அங்காடி. இறுதி, கடைதல், வாயில், கீழ்மை, தாழ்ந்த நிலை, புறம், கடைக்கண். காடைன்னு சொன்னா அது வகை பறவை. காடை கண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிர், நிலப்பகுதி. கரம்னு சொன்னா கை, வரி, கிரணம், ஒளி, ஒரு வகை எழுத்துச்சாரியை. யானை, தும்பிக்கை, கழுதை. யானைன்றத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பரிண யானை.
கரினா யானை, பரினா குதிரை. கரினானதுன்னா யானை. அதே மாதிரி வாரணம் அப்படின்னாலும் யானை தான். சரிங்களா? அதுக்கப்புறம் காரம், கரம் காரம். காரம்னா உரைப்பு, காரத்தன்மை, கடுமை, கூர்மை, ஒரு வகை உப்பு. அடுத்து களம், காலம். களம் அப்படின்னு சொல்லும் போது இடம், போர்க்களம், தானிய களம், கப்பல், இருள், கருப்பு நிறம், திறந்த வெளி இதெல்லாம் குறிக்கக்கூடியது. காலம்னு சொன்னா அது கருமை, நஞ்சு, மேகம், பேனா மேகம். அப்புறம் எருது, ஒரு வகையான இசைக்கருவி காலம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ கனி, காணி. காணி நிலம் வேண்டுமடி பராசக்தி, காணி நிலம் வேண்டும்னு கேட்பாரு பாரதி. சோ கனின்னு சொன்னா பழம். சோ அப்ப கனின்னு சொன்னா பழம், இனிமை, உலோகம், அந்த உலோகம் தோன்றக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றாங்க. சுரங்கம், முதிர்ந்த நிலை, அறிவில் சிறந்தவர். இதே இது காணி அப்படின்னா ஒரு வகையான நில அளவு, சொத்து, காணுதல், உரிமை, பகுதி, தோட்டம் இதெல்லாம் குறிக்கிறது. கரி, காரி. காரி குருவின்னு சொல்லுவாங்க, கேட்டிருப்பீங்க. அது ஒரு காக்கை மாதிரி இருக்கும். கரிங்கிறது உணவு, மிளகு. அந்த காலத்துல கறி என்ன சொல்லுவோம், மிளகு அப்படிங்கிறது கறி அப்படின்ற வேர்ட்ல சொல்லியிருப்பாங்க. காய் கறின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கறி அப்படின்றது மிளகதான் குறிக்கும். யானை, இறைச்சி. கரிங்கிறது எதை குறிக்குதுன்னு பாருங்க. பரிமுகாம்பி, கரிமுகாம்பி. கரினாலும் யானை தான் நம்ம படிச்சிருப்போம். பரினா குதிரை. ஆனா கறி இந்த ரீ வந்தாலும் என்னது அப்படின்னா யானையை குறிக்குது. காய்கறி, அடுப்பு கறி, உண்ணுதல் அதெல்லாம் சொல்றாங்க. காரினா சனி பகவான், ஒரு வள்ளல், கரிய நிறம், காக்கை, கருடன், ஒரு வகை குருவி. குடி அப்படின்னா குடியிருப்பு, குடித்தல். இங்க குடி, கூடி அத சொல்றாங்க. வம்சம், குடி, குடி விலங்குனாதான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வம்சம். குடிமக்கள், பரம்பரை, ஒரு நாடு, குடும்பம், தங்குமிடம். கூடி அப்படின்னா ஒண்ணு சேர்க்கிறது, கலந்து இருக்கிறது, திரண்டு இருக்கிறது, உடன்பட்டு இருக்கிறது, மனம் புரிந்து அதை வாழ்றது, இணைந்து இருக்கிறது, அதை சொல்லுவாங்க. குடை, கூடை. குடைனானதுன்னா மழைக்கு பிடிக்கிறது குடை. தோண்டுதல், வருத்துதல், அரசாட்சி செய்யறது, ஒரு வகையான கூத்து, மறைத்தல் இதெல்லாமே குடையை குறிக்கிறது. கூடைனா பொருட்கள் சேமிச்சு வைத்திருக்கக்கூடிய ஒரு பெட்டி. இன்னொன்னு பனை ஓலை பெட்டி, இன்னொன்னு கூடை பந்து விளையாட்டு, அதை குறிக்கக்கூடியதும் கூடைதான். அடுத்து குண்டு, கூண்டு. குண்டு அப்படின்னு சொல்லும் போது உருண்டையான பொருள். குண்டுனா ஒரு உருண்டையான பொருள். வெடிகுண்டு, கிணறு, ஆழம், பருத்த உடல், ஒரு வகை எடை. இந்த கூண்டுன்றது பறவை வளர்க்கக்கூடிய கூண்டு. சிறை, வண்டி, அந்த வண்டியோட மூடி அதை சொல்லுவாங்க. விலங்குகளை அடைத்து வைத்திருக்கக்கூடிய இடம். அடுத்துதான் குறை, கூரை. இந்த குறை கூரையிலையுமே குறைனா குறைபாடு, சத்தம் போடுறது, நீக்கிறது, துண்டிக்கிறது, எஞ்சிய பொருள், பற்றாக்குறை, நோய் இதெல்லாம் குறிக்கிறது. இந்த கூரைன்றது புடவை. அதே மாதிரி வீட்டோட கூரை, ஆடை, துணி, மேல் விதானம். கூரைப்புடவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, மேல் விதானத்திலையும் கூரைன்னு தான் சொல்லுவாங்க. அடுத்ததா கெடு, கேடு. கெடுன்னு சொல்லும் போது அழிக்கிறது, துன்புறுத்துறது, பாழாக்குறது, தவறு செய்யறது, தாழ்வுறுதல், இது எல்லாமே கெடு. கேடுன்னு சொன்னா வறுமை, அழிவு, குற்றம், மரணம், ஆபத்து, தீங்கு, நாசம் இதெல்லாம் குறிக்கிறது. அப்புறம் கொடு, கோடு. கொடு அப்படின்றது என்னன்னா வழங்குறது. ஈதல், வளைந்த, தீமை, கொடுமை, வளைவு இதெல்லாம் குறிக்கிறது. கோடுன்றது பாத்தீங்கன்னா வரை, மலை, கிளை, கொம்பு, கரை, வரம்பு, சங்கு, யாழ், தண்டு, வில்லோட முனை இதெல்லாமே கோடை குறிக்கிறது. அடுத்து கொல், கோல் அப்படின்னு சொல்லி ரெண்டு சொல்றாங்க. கொல் அப்படின்னா கொல்றது, இரும்பு தொழில் செய்யறவங்க கொல்லர். வருந்துதல், கொல்னா வருந்துதல், ஒரு அசை சொல். கோல்னா கம்பு, அம்பு, தராசு கோல், அரசன், அரசன் கிட்ட இருக்கக்கூடிய செங்கோல், தூரிகை, அந்த கோல் கொண்டு தீட்டினான் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுத்தாணி, கோள்கள் அதெல்லாம் சொல்றது. அடுத்ததான் சுடு, சூடு அப்படின்னு சொல்லும் போது தீத்தல், சமைக்கிறது, காய்ச்சல், வருத்துதல், காய வைக்கிறது, எரித்தல் இதெல்லாம் குறிக்கும். சூடு அப்படின்னு சொன்னா அது வெப்பம். வைக்கோல் கூரை, அவமானம், தழும்பு, தலையில் அணியக்கூடிய மாலை, பற்று இதெல்லாமே குறிக்கும். அதே மாதிரி சுரம் அப்படின்னு சொல்றது இசை ஒளி, காய்ச்சல், பாலை நிலம், காடு, வழி இதெல்லாம் குறிக்கிறது. சூரம் அப்படின்னா வலிமை, சூரன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வகை மரம். சூரபத்மன், சூரனை வதம் செய்வார்ல முருகன், அதை சொல்றது. அச்சமின்மை, தடி, தாடி, தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரனா அப்படின்னு சொல்லுவாங்க. தடினா ஊன்றுகோல். அதே மாதிரி அடிக்கிறது, பருத்த, மரக்கம்பு, துண்டு, சதை பகுதி. தாடினா முகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தாடை பகுதியில வளர்றது, முகவாய்க்கட்டை, தாடை பகுதி. தடு, அதாவது தடு, தாது அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஷியேட் இருக்கும். இது மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். தா, தா, அந்த குறில் நெடில்ல அதுல பாருங்க. இப்ப இதுல எல்லாம் தடி, தாடி, சுரம், சூரம் இருந்துச்சு. இது மட்டும் தடு, தாது. நம்ம ரெண்டாவது எழுத்தை பார்க்க கூடாது, முதல் எழுத்தை தான் பார்க்கணும்.
தடுத்தல், வளைத்தல், முட்டுதல், இடைஞ்சல் செய்யறது, தடுத்துக்கிட்டே இருக்கிறது. தாதுனா மகரந்தம். அதே மாதிரி அடிப்படை பொருள் பொன் அப்படின்றதும் தாது குறிக்குமா, மூலப்பொருளை குறிக்கும். தரம், தாரம். தரம்னா தகுதி, மதிப்பு, வரிசை, வகை, அளவு, ஒப்புமை. தாரம்னா மனைவி, 7 இசையில 1. ஓங்காரம், வெள்ளி, செல்வம், வழி. துணி, தூணி. துணினானது ஆடை, துணிச்சலோட இருக்கணும். வெட்டுறது, அறிவு, தெளிவு, சினம், கோபம், துண்டு. தூணினா அது ஒரு வகையான முகத்தழகு, ஒரு பெரிய பை, அதை குறிக்கக்கூடியது. அடுத்ததா துரம், தூரம். துரம்னா வலிமை, வேகம், மதில், ஒரு வகையான இசை, முன்னிலை. தூரம்னா இடைவெளி, தொலைவு, விலகல், நெடுந்தொலைவு. நடு, நாடு. நடுன்னு அர்த்தம்னா ஒரு விஷயத்த நம்ம அந்த இடத்துல உருவாக்குறது, நாத்து நடுறது, நடுநிலையா இருக்கிறது, மையத்துல இருக்கிறது, மத்தியில இருக்கிறது, நேர்மையா இருக்கிறது. அதான் அந்த துலாக்குள் மாதிரி எந்த பக்கமும் சாயாம இருக்கிறது, நடுநிலைமை. நாடுனா தேசம். அதே மாதிரி ஒரு விஷயத்த விரும்புறது அப்படின்றதுக்கும் நாடுன்னு தான் சொல்லுவாங்க. அடைதல், தேடுதல். பூமி அப்படிங்கிறத நாடு குறிக்குது. ஊர், உலகம். மேதினினா உலகம். அசும்பு அப்படின்னா நிலம். சரிங்களா? நரினா விலங்குன்னு தெரியும். நரினா தந்திரம். நரினா நரைக்கிறதையும் நரின்னு சொல்லுவாங்களாம். ஒரு வகை கடல் வாழ் உயிரினமும் இருக்கான். நாரினா பெண், வில்லில இருந்து வரக்கூடிய நான். நரம்பு, ஒரு வகையான செடி. படு, பாடுனா படுனா விழுகிறது. படுக்கை, இறந்து போறது, ஒழிக்கிறது, சூரியன் மறைகிறது, அதெல்லாம் குறிக்கிறது. பாடு அப்படின்னு சொன்னா பாடுறது, உழைப்பு, துன்பம், பெருமை, இயற்கை நிலை, நிலத்தோட தன்மை, மரணம், அதெல்லாம் குறிக்கிறது. பதம், பாதம்னா பதம்னா நிலை, பக்குவமா இருக்கிறது. சொல், உணவு, இடம், ஈரப்பதம், வழி, அதெல்லாம் குறிக்கிறது. பாதம்னு சொன்னா கால், ஒரு செயலோட அடி, அடிப்படை, தரை, மலையடிவாரம், இதெல்லாம் குறிக்கிறது. பல், பால் அப்படின்னு சொன்னா பல்லுனா உடலோட உறுப்பு. பல வகையான நிறைய இருக்குல்ல, அந்த பல வகைன்றத குறிக்கிறது. பிரிவு, வரிசை, துண்டு. பால்னா ஒரு வகையான உணவு. சரிங்களா? திணை, தூய்மை, ஊழ்வினை, அதெல்லாம் குறிக்கிறது. அடுத்ததா பழி, பாழி. பழின்றது காணிக்கை, நான் வந்து காணிக்கை கொண்டு வந்தேன், பலியிடுறதுக்காக கொண்டு வந்தேன். துன்பம், பலன், உயிரிழப்பு, உணவு, பிச்சை. பாலினா ஒரு வகை மொழி, ஒரு ஆறு, பாதுகாக்கிறது, அணைக்கட்டு, வரம்பு. பனினா குளிர்ச்சி, குளிர்ச்சியில இருக்கிறது. வேலை, அச்சம், கண்ணீர், நடுக்கம், நோய், அதெல்லாம் குறிக்கிறது. பனி, பாணி. பாணினா குடிநீர், கை கூப்பி கும்பிடுறதுக்கும் பேரும் பாணிதானா, ஒரு வகை உணவு, ஒரு அளவு. இதே இது மடி, மாடி. மடினா சோம்பல், மடினா சோம்பல். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மடி அப்படின்ற சோம்பலுக்கு வந்து நம்ம எதிர்ச்சொல் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா மடியின்மை, சுறுசுறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மடினா துணியை மடிச்சுவை அப்படின்னு சொல்றது. மடிந்து போ, அழிந்து போன்னு சொல்றது. பசுவினுடைய மடி, வயிறு, இறப்பு, மடக்குதல், இறந்து போயிட்டாரு, மடிந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மாடின்னு சொன்னா கட்டடத்தோட மேல்தடம், பெருமை, மேன்மை, அடுக்கு, இதெல்லாம் குறிக்கும். மடு அப்படின்றதுனா குளம், பள்ளம், பருகுதல், நீர்நிலை, யானை குளிக்கக்கூடிய இடத்த மடுன்னு சொல்லுவோம். அப்ப மாடுனா அந்த காலத்துல செல்வம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் மாடுகள் வச்சிருந்தவங்க செல்வந்தர்னு சொன்னாங்க. சோ விலங்கு, மாடுனா பக்கம், பொன், எருது, அந்த பொருள் எல்லாம் குறிக்கும். அடுத்ததா மணி, மணி, மாணி. சோ மணி அப்படின்னு சொல்லும் போது ஆபரணம், நேரம், எவ்வளவு நேரம் ஆச்சு, எத்தனை மணின்னு கேக்குறோம். மணிக்கல், சொல், அழகு, கருவிழி, முத்து, மேன்மை. மாணி அப்படின்னு சொன்னா பிரம்மச்சாரி, ஒரு வள்ளல், மனிதன், மாணாக்கன், குரலன் அப்படின்லாம் சொல்லுவோம். மரம், மாறன். நல்லா கவனிக்கணும். மரம்னா தாவரம், வலிமை, வீரம், விறகு, திண்மை, தூண். மாறன் அப்படின்னா மன்மதன். மாறன்னா அரசன், யமன், பாண்டியன், பகைவன், எல்லாம் குறிக்கும். மலர், மாலர். இப்படிமா வேர்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இருக்கு. மலர்னா பூ, மலர்னா விரிதல், மகிழ்ச்சி, கண், கண்மலர், அம்மா கண்மலர் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மேன்மை, மலர்கள், அதெல்லாம் சொல்லுவோம். மலர்கள்னா இங்க எதிர்ச்சொல் வந்து கூம்புதல். அடுத்து மாலர் அப்படின்னா மாலை அணிந்தவர், பெரியர், மயக்கமுடையவர், திருமால் அடியவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து மறை, மாறை. மறைனா வேதம், மறைனா ஒழிச்சு வச்சிரு அப்படின்னு சொல்றது. நீங்கிறது, ரகசியம், சொல், வேதம், தர்மம், அதெல்லாம் குறிக்கிறது. மாறை அப்படின்னு சொன்னா மாறுறது, எதிர்நிலையா பேசுறது, மாறுபாடு அடைகிறது. அடுத்து வடு, வாடு. வடுனா அர்த்தம்னா தழும்பு, மாங்காய் வடு, பிஞ்சு, குற்றம், குறைபாடு, தழும்பு, இதெல்லாம் குறிக்கிறது. இதே இது வாடு அப்படின்னு சொன்னா வாடி போறது, மெலிதல், வருந்துதல்,
தங்குமிடம், வற்றி போதல் இதெல்லாம் குறிக்கக்கூடியது வாடு அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் வளம், வாளம், நிறைய வார்த்தைகள், புதிய வார்த்தைகள் இருக்கு பாருங்க. வாளம், வளம்னா நமக்கு தெரியும். இப்ப மேலும் வளம் திரிதலான் அப்படின்னு சொன்னா சுற்றி வர்றது வளம் திரிதல் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஆனா வாள், குரங்கு, முடி, ஒரு வகையான ஆயுதம், குதிரை அதுவும் குறிக்குதான் வாளம். சரிங்களா? சோ வளம்ன்றது வலப்பக்கம் வலிமை, சுற்றி திரிதல், திண்மையை குறிக்கிறதா. வளம் வருதல் அப்படின்றதுல திண்மையையும் குறிக்கிறது. அப்ப வாளம்ன்றது வாள், குரங்கு, ஒரு வகை ஆயுதம், குதிரை. வழி, வாளி, வழினா உபாயம். நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா கோயில்கள்ல எல்லாம் உபயம் அப்படின்னு போட்டிருப்பாங்கல்ல, உபாயம். வழிமுறை, இடம், நெறி, பின்வருதல். வாளினா வாழ்க என வாத்துறது, பாத்திரம், ஒரு வகையான அளவு. அப்புறம் பாத்தீங்கன்னா வளை, வாழை, வாழை குமரிகள்னு சொல்லுவாங்க. வாழைனா இளம்பெண். வளை அப்படின்னா எலிவலை ஆனாலும் தனி வலை வேணும்னு சொல்லுவாங்க. வளையல், வளைத்தல், சங்கு, மூங்கில், கடல். வாழைனா ஒரு வகை மீன், ஒரு வகை மரம், கூர்மை. விடு, வீடு, விடுனா விடுறது, நீக்கிறது, அனுப்புறது, எரியிறது. சொல்லுதல், கொடுத்தல். வீடுனா குடியிருப்பு, தங்குற இடம், விடுதலை, மோட்சம், அதெல்லாம் சொல்லுவோம். அடுத்து திரி, தீரி, திரினா மெழுகுதிரி. மாறுறது, திரிதல், உலாவுதல், மூன்று. சரிங்களா? திரினா மூன்று சொல்றது, ஒரு வகையான நூல். திரிய சொல்லுவோம் இல்லையா, விளக்குக்கு போடுறது, அதை சொல்லுவோம். சுழலுதல், பம்பரமா சுழல்றாங்க, திரியிறாங்க அப்படின்னு அர்த்தம். தீரினா முடிவு செய்யறது. தீர்வு, அழித்தல், ஒரு வகை மரம். தொடு, தோடு. தொடு அப்படின்னா தீன்றது, கட்டுதல், தொடங்குதல், அகழ்தல். நல்லா கவனிக்கணும். அகழ்வாரை தாம்னு வள்ளுவர் சொல்வார். அப்ப தொடு, அகழ்வாள், அகழ்தல் அப்படின்றதும் தொடுன்ற வார்த்தை குறிக்கும். அணிதல், எய்தல். இதே தோடுனா காதணி, இதழ், தொகுதி, பனை ஓலை, சிறகு, கூட்டம், அதை குறிக்கக்கூடியது. அடுத்ததா கொலை, கோலை. கொலைனா கொல்றது, பாவம், மரணம், வருந்துதல். கோலைனா வளைந்த மரம், கொம்பு, இளங்கொம்பு, கம்பு. மலை, மாலை. மலைனா குன்று, மேரு, மிகுதி, மலப்பா இருக்கு, வியப்பா இருக்கு, அரண், ஒரு வகை மரம். மாலைனா அந்தி பொழுது, பூமாலை. இயல்பு, ஒழுக்கம், வரிசை, ஒரு வகை சிற்றிலக்கியம். அடுத்து பலம், பாலம். பலம்னா வலிமை, பழம், முடிவு, நெற்றி, ஒரு எடை அளவு. பாலம்ன்றது நீர் கடக்கக்கூடிய வழி, நெற்றி, ஒரு உலோகம், பிரிவு, அதை குறிக்கிறது. அடுத்ததான் சரம், சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரம்னா அம்பு. மாலை, மூச்சு, நரம்பு, ஓட்டம், கயிறு, அதை குறிக்கிறது. சாரம்னா வலிமை, சாரக்கட்டு, சுவை, குப்பை, மைய பொருள், உராய்வு, அதை குறிக்கிறது. அறம், ஆரம். அறம்னா இரும்பை அந்த அறாவக்கூடிய அந்த கருவி, கூர்மை செய்யும் கருவி, ஒரு வகை ஆயுதம், மரம் சீவக்கூடிய கருவி. ரம்பம்னா சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஆரம்னா சந்தன மரம். மாலை, அப்ப எப்படி சொல்லுவோம்னா ஆரம், முத்து மாலை, அந்த மாதிரி சொல்றது. ஆரம்னா ஆத்தி மாலை, சக்கரத்தினுடைய ஒரு கம்பி. வட்டம், கடல் அலை. நம்ம மேக்ஸ்ல ஆரம் அப்படின்றத வச்சு நம்ம வரைஞ்சிருப்போம் இல்லையா. அடுத்து புறம்னா ஊர், புறம், பூரம். புறம்னா ஊர். அதே மாதிரி உடல், கோட்டை, நகரம், முன்னிடம். பூரம்னா நட்சத்திரம், ஒரு வகையான நஞ்சு, பூரான் மாதிரியான உயிர், நிறைவு அப்படின்றத குறிக்கும். கலை, காலை. கலைங்கிறது கல்வியை குறிக்கக்கூடியது. சரிங்களா? எப்படி கல் அப்படின்றது கல்வியை குறிச்சுச்சோ அதே மாதிரி சந்திரன் கலையை குறிக்குது. ஆண்மான், ஆடை, அறிவு, வித்தை, நூற்பயிற்சி. இதுல நம்ம கலை அப்படின்றது ஒரு விதமான வித்தைகளை கூட எடுத்துக்குவோம். ஆனா அறிவு, நூற்பயிற்சிலாம் நமக்கு புதிய ஒரு பொருள் தான். ஆண்மான்லாம். காலை அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்ப கலைமான்னு சொல்றாங்களா, அந்த கலைமான்றது ஆண்மானத்தான் குறிக்கும். காலைன்றது காலை பொழுது, விடுகிறது, இளமை பருவம், ஒரு வகை மரம். குளம், கூலம். குளம்னா நீர்நிலை, இனம், கூட்டம், ஜாதி, குடும்பம். கூலம்னா உபகுலம் வைக்கிறது, வைக்கோல், தானியம், பல வகைப்பட்ட ஒரு பொருள், தூசு. எரி, ஏரி. எரினானது நெருப்பெறிகிறது, எரிக்கிறது. நரகம், ஒளி, தீ, வருத்துதல். ஏரினா பெரிய நீர்நிலை, ஏறுறது, மேல் பகுதி, நீர்த்தேக்கம். எடு, ஏடு. எடுன்றது எடுக்கிறது, தூக்குறது, தொடங்குறது, நீக்குதல், கையாளுதல். ஏடுனா புத்தகம், இதழ், ஓலை, பாலேடு, அணியடுக்கு, பக்கம், இதழ். முறி, மூரி அப்படின்னா முறினா அர்த்தம்னா அதை ஒடிச்சு போடு அப்படின்னு சொல்றது. ஆவணம், துண்டு, கடிதம், தோல்வி, பகை, அழிவு. மூரினா சோம்பல், எருது. எருது இதுதான் குறிக்குது. எருது ஏற்கனவே நம்ம முதல்ல பார்த்தோம். வலிமை, ஆண் பன்றி, முதிர்ச்சி அப்படின்றத குறிக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா அலை, ஆலை. இந்த அலை, ஆலை அப்படின்னு சொல்லும் போது கடல் அலை, வருந்துதல். வடு அப்படின்றது குறை,
இளங்காய் சிறுமை அதை குறிக்கக்கூடியது. வாடுனா வருந்துதல், மெலிதல், உலர்தல், குடியிருப்பு, பக்கம் அப்படின்றத குறிக்கும். படினா உலகம், படிக்கட்டு, வாசி, ஒரு அளவு, முறை, ஒப்புமை. இதே பாடினா பாசறையை குறிக்குதான், கோயிலையும் குறிக்குதான். பாடுதல் ஒரு வகை குடியிருப்பு. வரினா நமக்கு அழகு, வரிப்பணம், எழுத்து, கோடு, இசைப்பாடல், ஒழுங்கு. வாரி அப்படின்னா வருவாயை குறிக்கிறது, அள்ளி எடுக்கிறது. மேகத்தையும் வாரி குறிக்குது. வலி, வாளி, வலிமை, வேதனை, இழுத்தல், திண்மை, போர். வாளினா ஒரு வகை குரங்கு அரசன், அதை சொல்றது ஒரு குரங்கு அரசன், அந்த வாளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பாத்திரம், தூய்மை, ஒரு வகை செடி. மடு, மடு, மாடு அத சொல்றாங்க. மடு அப்படின்னா நீர்நிலை, பொய்கை. மாடுனா எருது, செல்வம். வீடுனா அறிக்கை விடுறது, வீடுனா மரவீடு. எடுனா கையால எடுக்கிறது, ஏடுனா நூல், புத்தகம். சிறுனா சிறுமை, சீருனா பாயிறது. தொடுனா தொடுறது, உன் மேல இன்னொன்னு படுறது. தோடுனா அணிகலன். கொடுனா குடுக்கிறது, கோடுனா நேராக வளைதல். வனம்னா கான், வானம்னா விசும்பு. மலைனா சிகரம், மாலைனா சிறு பொழுது. அதே மாதிரி மனம் அப்படின்னா உள்ளம், மானம்னா பெருமை கோடு, பெருமை கேடு. வழினா காற்று, வாளினா கைப்பிடி இருக்கக்கூடிய பாத்திரம். சோ மரினா இறக்குறது, மாறினா மலை அதை குறிக்கிறது. சிலைனா சிற்பம், சீலைனா திரைச்சீலை அப்படிங்கறத குறிப்பாங்க. எழினி அப்படின்றது திரைச்சீலையை குறிக்க பயன்படக்கூடிய ஒரு வார்த்தை. மகன் அப்படின்னா தலைவன், மான் அப்படின்றது விலங்கு. சரிங்களா, மான் அப்படின்றது விலங்கு. அதே மாதிரி பலம், பாலம். பலம்னா வலிமை, பாலம்னா ஆத்துப்பாலம். பணம்னா காசு, பானம்னா அம்பு. கொள்னா எடுத்துக்கொள், வாங்கு. கோள்னா 9 கோள்கள், புறங்கூடுதல். சரிங்களா. வலி அப்படின்றது துன்பம். வாளினா இந்திரனோட மகன். நடுனா ஊன்று, நாடுனா விரும்பு. சுடு, சூடு. சுடுனா சுடுறது தீக்காயம், சூடுனா சுடுதல், சூடுனா தீக்காயம். பொலி, பொலிவா இருக்கு அழகு. போலினா சாயல். பெரு, பேரு. பெருனா பெரிய, பேருனா பெயர். வெள்ளம், இனிப்பு. இந்த வெள்ளம்னா ஓடக்கூடிய தண்ணி. கல் அப்படின்னா அர்த்தம்னா படி, இளமையில் கல்லுன்னு சொல்லுவாங்கல்ல. கால்னா உடல் உறுப்பு. பணம் அப்படின்னா பருமை, பானம்னா பானகம். கண்ணுனா உறுப்பு, கான்னா காட்சி. கொடைனா ஈகை, கோடைனா வெயில் காலம். கனகம்னா பொன், கானகம்னா காடு. அருனா வெட்டுதல், ஆறுனா நதி. அதே மாதிரி தலைனா இலை, தாழைனா மலர் வகை. மரினா தடுக்கிறது, மாறினா வேறுபடுறது. வரம் அப்படின்னா அருள், வாரம்னா கிழமை. இப்ப இத வச்சு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம முக்கியமானது எதுவோ அதை பார்க்கலாம். இப்ப இங்க பாருங்க, சிலை, சீலை. சிலையை திரைச்சீலையாய் மறைத்திருந்தார்கள். தொடு, தோடு. காதினை தொட்டு தோடு அணிந்து கொண்டாள். மடு, மாடு. மடுவை கண்ட மாடு ஓடி சென்று நீர் அருந்தியது. மடுனா நீர் அருந்தக்கூடிய இடம். மலை, மாலை. மலையானது அந்தி மாலை நேரத்தில் எழிலுடன் காட்சியளிக்கும். வழி, வாளி. வழியை வாளியில் அடைக்க முடியாது. விடு, வீடு. சிறையிலிருந்து விடுபட்டவன் வீட்டுக்கு சென்றான். சரிங்களா. இங்க சாப்பாடு தாயார்னு சொல்ல மாட்டோம், சாப்பாடு தயார்னு சொல்லுவோம். பள்ளிக்கூடம் கிடையாது, பள்ளிக்கூடம். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவாசம் கிடையாது, ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். சோ அதே மாதிரிதான் மருத்துவமனை பாகும் வழி கிடையாது, போகும் வழி. இங்கு பட்டு சொல்லி தரப்படும் கிடையாது, பாட்டு சொல்லி தரப்படும். காவலன் நாகர் கிடையாது, காவலன் நகர். சோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். தொடு, தோடு அப்படின்னா தொடுனா என்ன அர்த்தம்? தொடுறது. தோடுனா அணிகலன். சோ அப்ப தொட்டு பார்த்தல் அணிகலன். அப்ப ஆப்ஷன் டி. சோ அதே மாதிரி அப்ப இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. தொடு அப்படின்றது குறில் சொல்லுக்கு தொடுதல் அல்லது தொட்டு பார்க்கிறது பொருள். தோடு அப்படின்ற நெடில் எழுத்துக்கு காதில் அணியக்கூடிய அணிகலன். அதே மாதிரி கொடு, கோடு. கொடுனா குடுக்கிறது. கோடுனா நேராக வளைகிறது. கோடுனா நம்ம நேரா தானே போடுவோம், நேராக வரைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நேராக வரைதல், கொடுத்தல், நேராக வரைதல் அப்படின்றத குறிக்கும். விதி, வீதி அப்படின்னு சொல்றாங்க. விதினா அர்த்தம் விதி, சட்டம். வீதிக்கு வந்துருச்சு, வீதினா தெரு. அப்ப விதி அப்படின்றது குறின்றதுனால சட்டம் அல்லது நியதி. இதே வி அப்படிங்கிறது வீதியாக நெடிலாக மாறும்போது அது மக்கள் வசிக்கும் தெருவாக மாறுது. அடுத்ததா என்ன கொடுத்திருக்காங்கன்னா கல், கால் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. கல் அப்படின்னா அர்த்தம் இளமையில் படி அப்படின்னு அர்த்தம். கால்னா அது உடலினுடைய உறுப்பு. சோ அதே மாதிரி பாருங்க, சுடு, சூடு. சுடுனா நமக்கு தெரியும் சுடுறது. சூடுனா சூடு பட்டுருச்சு அப்படின்னா தீக்காயம் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஆப்ஷன் ஏ. அடுத்து நான்
பாடம் படிப்பேன் படம் பார்ப்பேன் இப்படி கொடுப்பாங்க. நமக்கு பார்த்தோன்னே டக்குன்னு ஏ ஆப்ஷன் மாதிரி தெரியும். ஆனா நான் பாடம் படிப்பேன் படம் பார்ப்பேன். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஷியேட்டே நமக்கு வந்து என்ன தெரியாது அப்படின்னா டக்குன்னு பார்த்தோன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நீங்க பாருங்களேன், ரெண்டுமே பாடம் படம். இப்ப நமக்கு எடுத்த உடனே நம்ம என்ன செய்வோம், நான் பாடம் படிப்பேன் படம் பார்ப்பேன். இதுல எந்த ஆப்ஷன் போட்டாலும் நமக்கு கன்ஃபியூஷன்ல என்ன போடுறோன்னே தெரியாது. பட் ஒண்ணு போல இருக்கும் பாருங்க. ஆனா நான் பாடம் படித்தேன் படம் பார்த்தேன். சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பொலி போலி. பொலினா அர்த்தம் அழகு, போலினா சாயல்ல இருக்கிறது. நம்ம எழுத்து போலி அப்படின்னு கூட சொல்லுவோம். சோ இதோட நம்ம குறில் நெடில் வேறுபாடுகளை கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கோம். சோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சோ இதே மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கொண்டு போறோம். சோ நீங்க தொடர்ந்து இணைந்திருங்க.